ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இந்த வீடியோவில் ஹிந்தியில் ப்ரெசன்ட் கண்டினியூஸ் மற்றும் பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸில் வாக்கியங்கள் எப்படி அமைக்கிறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். பொதுவாக இந்த டென்சஸ்களில் நம்ம வாக்கியங்கள் அமைக்கக்குள்ள ஹிந்தியில் இருக்கக்கூடிய ரூட் வர்புகளை நம்ம பயன்படுத்தணும். உதாரணத்துக்கு எடுத்துட்டிங்கனாக்கா வான்னா ஆவோ அப்படிங்கிற வார்த்தைக்கு ரூட் வர்பு என்னென்னா ஆ அப்படிங்கிறது. அதுமாதிரி போ ஜாவோங்கிறதுக்கு ரூட் வர்பு என்னென்னா ஜா அப்படிங்கிறது. இந்த மாதிரியான ரூட் வர்புகளை தான் இந்த டென்ஸுகளில் நம்ம பயன்படுத்தணும். இப்போ வாக்கியத்துக்கு போகலாம். நான் வந்து கொண்டு இருக்கிறேன். நான் வந்து கொண்டு இருக்கிறேன்னு ஒரு ஆண் சொல்வதற்கு ஹிந்தியில் மே ஆ ரகா ஹூன், மே ஆ ரகா ஹூன் அப்படின்னு சொல்லணும். அதையே ஒரு பெண் சொல்வதற்கு மே ஆ ரஹி ஹூன்னு சொல்லணும். மே ஆ ரஹி ஹூன் அப்படின்னு சொல்லணும். நான் வந்து கொண்டு இருந்தேன். இதை ஒரு ஆண் சொல்வதற்கு மே ஆ ரகாத்தான் சொல்லணும். மே ஆ ரகாத்தான் சொல்லணும். நான் வந்து கொண்டு இருந்தேன் அப்படின்னு ஒரு பெண் சொல்வதற்கு மே ஆ ரஹித்தி, மே ஆ ரஹித்தின்னு சொல்லி சொல்லணும். அடுத்தது நான் போய்கொண்டு இருக்கிறேன். ஒரு இடத்துக்கு போயிட்டு இருக்கோன்னு சொல்றோம். நான் போய்கொண்டிருக்கிறேன் ஆண் சொல்றதா இருந்தா மே ஜா ரகா ஹூன், மே ஜா ரகா ஹூன் அப்படின்னு சொல்லணும். அதே ஒரு பெண் சொல்றதா இருந்தா மே ஜா ரஹி ஹூன், மே ஜா ரஹி ஹூன் அப்படின்னு சொல்லணும். அடுத்தது நான் போய்கொண்டு இருந்தேன். இத ஆண் சொல்றதா இருந்தா மே ஜா ரகாத்தான் சொல்லணும். மே ஜா ரகாத்தான் சொல்லணும். நான் போய்கொண்டு இருந்தேன் அப்படின்னு ஒரு பெண் சொல்றதா இருந்தா அப்ப மே ஜா ரஹித்தி, மே ஜா ரஹித்தின்னு சொல்லணும். நான் பார்த்து கொண்டிருக்கிறேன். நான் பார்த்து கொண்டிருக்கிறேன்னு ஒரு ஆண் சொல்றதுக்கு மே தேக் ரகா ஹூன் அப்படின்னு சொல்லணும். மே தேக் ரகா ஹூன் அப்படின்னு சொல்லி சொல்லணும். இதை ஒரு பெண் சொல்றதா இருந்தா அதுக்கு நான் பார்த்து கொண்டிருக்கிறேன் சொல்றதுக்கு மே தேக் ரஹி ஹூன், மே தேக் ரஹி ஹூன் அப்படின்னு சொல்லி சொல்லணும். அதே மாதிரி நான் பார்த்து கொண்டிருந்தேன் அப்படின்னு ஒரு பெண் சொல்றதாருனாக்கா அதுக்கு மே தேக் ரகாத்தா அப்படின்னு ஒரு ஆண் சொல்லணும். மே தேக் ரகாத்தான்னு சொல்லணும். அதே பெண் சொல்றதா இருந்தா மே தேக் ரஹித்தி, மே தேக் ரஹித்தின்னு சொல்லி சொல்லணும். இந்த மாதிரி வாக்கியங்களுக்கு ஹிந்தில ரூட் வர்புகளை தான் பயன்படுத்தணும். அடுத்தது நான் சாப்பிட்டு கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லணும். இத ஹிந்தியில ஒரு ஆண் சொல்றதுக்கு மே கா ரகா கூன், மே கா ரகா கூன்னு சொல்லணும். இத ஒரு பெண் சொல்றதா இருந்தா மே கா ரஹி ஹூன், மே கா ரஹி ஹூன்னு சொல்லணும். நான் சாப்பிட்டு கொண்டிருந்தேன் அப்படின்னு ஒரு ஆண் சொல்றதுக்கு மே கா ரகாத்தா, மே கா ரகாத்தான்னு சொல்லணும். நான் சாப்பிட்டு கொண்டிருந்தேன்னு ஒரு பெண் சொல்றதா இருந்தா மே கா ரஹித்தி, மே கா ரஹித்தின்னு சொல்லி சொல்லணும். நான் குடித்துக் கொண்டிருக்கிறேன். நான் குடித்துக் கொண்டிருக்கிறேன் ஆண் சொல்றதுக்கு மே பி ரகா ஹூன், மே பி ரகா ஹூன். நான் குடித்துக் கொண்டிருக்கிறேன் ஒரு பெண் சொல்றதுக்கு மே பி ரஹி ஹூன், மே பி ரஹி ஹூன். அடுத்தது நான் குடித்துக் கொண்டிருந்தேன். இத ஒரு ஆண் எப்படி சொல்றது? மே பி ரகாத்தா, மே பி ரகாத்தா. இத ஒரு பெண் சொல்றதுக்கு மே பி ரஹித்தி, மே
பி ரகித்தின்னு சொல்றோம். நான் சொல்லிக் கொண்டிருக்கிறேன். நான் சொல்லிக் கொண்டிருக்கிறேன்னு ஒரு ஆண் சொல்றதுக்கு மே போல் ரகா ஹூன். மே போல் ரகா ஹூன்னு சொல்றோம். அதே பெண் சொல்றதுக்கு மே போல் ரகி ஹூன். மே போல் ரகி ஹூன்னு சொல்றோம். நான் சொல்லிக் கொண்டிருந்தேன். நான் சொல்லிக் கொண்டிருந்தேன். ஆண் சொல்றதுக்கு மே போல் ரகாத்தா. மே போல் ரகாத்தா. நான் சொல்லிக் கொண்டிருந்தேன் ஒரு பெண் சொல்றதுக்கு மே போல் ரகித்தி. மே போல் ரகித்தி. நான் கேட்டுக்கொண்டிருக்கிறேன். இது ஆண் சொல்றதுக்கு மே பூச் ரகா ஹூன். மே பூச் ரகா ஹூன். நான் கேட்டுக்கொண்டிருக்கிறேன். பெண் சொல்றதுக்கு மே பூச் ரகி ஹூன். மே பூச் ரகி ஹூன். நான் கேட்டுக்கொண்டிருந்தேன். ஆண் சொல்வதற்கு மே பூச் ரகாத்தா. மே பூச் ரகாத்தா. ஒரு பெண் சொல்வதற்கு மே பூச் ரகித்தி. மே பூச் ரகித்தி. நான் தந்து கொண்டிருக்கிறேன், அதாவது நான் கொடுத்து கொண்டிருக்கிறேன் அப்படி சொல்லுவோம். இத ஒரு ஆண் சொல்வதற்கு மே தே ரகா ஹூன். மே தே ரகா ஹூன். இத ஒரு பெண் சொல்றதா இருந்தா மே தே ரகி ஹூன். மே தே ரகி ஹூன். நான் தந்து கொண்டு இருந்தேன்னு ஒரு ஆண் சொல்வதற்கு மே தே ரகாத்தா. மே தே ரகாத்தா. நான் தந்து கொண்டிருந்தேன்னு ஒரு பெண் சொல்வதற்கு மே தே ரகித்தி. மே தே ரகித்தி. நான் எடுத்துக்கொண்டிருக்கிறேன். இத ஆண் சொல்வதற்கு மே லே ரகா ஹூன். மே லே ரகா ஹூன். இத ஒரு பெண் சொல்வதற்கு மே லே ரகி ஹூன். மே லே ரகி ஹூன். நான் எடுத்துக்கொண்டிருந்தேன். நான் எடுத்துக்கொண்டிருந்தேன். ஆண் சொல்வதற்கு மே லே ரகாத்தா. மே லே ரகாத்தா. ஒரு பெண் சொல்வதற்கு மே லே ரகித்தி. மே லே ரகித்தி. அடுத்தது நான் வைத்துக் கொண்டிருக்கிறேன். ஆண் சொல்வதற்கு மே ரக் ரகா ஹூன். மே ரக் ரகா ஹூன். அதே பெண் சொல்வதற்கு மே ரக் ரகி ஹூன். மே ரக் ரகி ஹூன். நான் வைத்துக் கொண்டிருந்தேன், அதாவது ஒரு பொருளை ஒரு இடத்துல வச்சிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்றது. அதுக்கு ஆண் சொல்வதற்கு மே ரக் ரகாத்தா. மே ரக் ரகாத்தா. அதே பெண் சொல்வதற்கு மே ரக் ரகித்தி. மே ரக் ரகித்தி. அடுத்ததாக நான் செய்து கொண்டிருக்கிறேன். இத ஒரு ஆண் சொல்வதாக இருந்தால் மே கர் ரகா ஹூன். மே கர் ரகா ஹூன் சொல்லணும். இதே நான் செய்து கொண்டிருக்கிறேன்னு ஒரு பெண் சொல்றதா இருந்தா மே கர் ரஹி ஹூன். மே கர் ரஹி ஹூன் சொல்லணும். நான் செய்து கொண்டிருந்தேன். இதை ஒரு ஆண் சொல்வதற்கு மே கர் ரகாத்தா. மே கர் ரகாத்தா. இதே ஒரு பெண் சொல்வதற்கு மே கர் ரஹித்தி. மே கர் ரஹித்தின்னு சொல்லணும். அடுத்தது நான் படித்துக் கொண்டிருக்கிறேன். நான் படித்துக் கொண்டிருக்கிறேன் ஒரு ஆண் சொல்லக்குள்ள மே பட் ரகா ஹூன். மே பட் ரகா ஹூன். அதே ஒரு பெண் சொல்றாங்க, அப்ப மே பட் ரஹி ஹூன். மே பட் ரஹி ஹூன் சொல்லணும். இப்ப நான் படித்துக் கொண்டிருந்தேன்னு ஒரு ஆண் சொல்றாங்க, அப்ப மே பட் ரகாத்தா. மே பட் ரகாத்தா.
இதே ஒரு பெண் சொல்றாங்க. அப்ப மே பட் ரஹி தி, மே பட் ரஹி தீன்னு. அடுத்ததாக நான் எழுதி கொண்டிருக்கிறேன். இதை ஒரு ஆண் சொல்வதற்கு மே லிக் ரகாத் ஹூன் அப்படின்னு சொல்லணும். மே லிக் ரகா ஹூன். இதே ஒரு பெண் சொல்வதற்கு மே லிக் ரஹி ஹூன், மே லிக் ரஹி ஹூன்னு சொல்லணும். நான் எழுதி கொண்டிருந்தேன். இதே ஒரு ஆண் சொல்வதற்கு மே லிக் ரகாத்தா, மே லிக் ரகாத்தான்னு சொல்லணும். இதே ஒரு பெண் சொல்வதற்கு மே லிக் ரஹீதி, மே லிக் ரஹீத்தின்னு சொல்லணும். அடுத்தது நான் உட்கார்ந்து கொண்டிருக்கிறேன். நான் உட்கார்ந்து கொண்டிருக்கிறேன்னு ஆண் சொல்றாங்க. அப்ப மே பைட் ரகாஹூன், மே பைட் ரகாஹூன். நான் உட்கார்ந்து கொண்டிருந்தேன்னு உட்கார்ந்து கொண்டிருக்கிறேன்னு ஒரு பெண் சொல்றாங்க. அப்ப மே பைட் ரஹிஹூன், மே பைட் ரஹிஹூன். நான் உட்கார்ந்து கொண்டிருந்தேன். இதை ஒரு ஆண் சொல்றதுக்கு மே பைட் ரகாத்தா, மே பைட் ரகாத்தா. இதே ஒரு பெண் சொல்றதா மே பைட் ரஹீதி, மே பைட் ரஹீதி. நான் கூப்பிட்டு கொண்டிருக்கிறேன். இதை ஒரு ஆண் சொல்றாங்க. அப்ப மே புல்லா ரகாஹூன், மே புல்லா ரகாஹூன். நான் கூப்பிட்டு கொண்டிருக்கிறேன் பெண் சொல்றாங்க. மே புல்லா ரஹிஹூன், மே புல்லா ரஹிஹூன். நான் கூப்பிட்டு கொண்டிருந்தேன் அப்படின்னு ஆண் சொல்றதுக்கு மே புல்லா ரகாத்தா, மே புல்லா ரகாத்தா. நான் கூப்பிட்டு கொண்டிருந்தேன்னு ஒரு பெண் சொல்றாங்க. அப்ப மே புல்லா ரஹித்தி, மே புல்லா ரஹித்தி. அடுத்தது நான் அனுப்பி கொண்டிருக்கிறேன். இத ஒரு ஆண் சொல்றப்ப மே பேச் ரகாஹூன், மே பேச் ரகாஹூன் சொல்றோம். நான் அனுப்பி கொண்டிருக்கிறேன்னு ஒரு பெண் சொல்றாங்க. அப்ப மே பேச் ரஹிஹூன், மே பேச் ரஹிஹூன் சொல்றோம். நான் அனுப்பி கொண்டிருந்தேன். இதை ஆண் சொல்வதற்கு மே பேச் ரகாத்தா, மே பேச் ரகாத்தா. நான் அனுப்பி கொண்டிருந்தேன்னு ஒரு பெண் சொல்றாங்க. அப்ப மே பேச் ரஹீதி, மே பேச் ரஹீதி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா தயவு செஞ்சு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதோட சப்ஸ்கிரைப் பண்ணக்குள்ள பக்கத்துல தெரியுற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போதான் நான் போடக்கூடிய வீடியோக்களுடைய நோட்டிஃபிகேஷன்றது உங்களுக்கு வரும். அது மட்டும் இல்லாமல் வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி.